சமீப காலமா நீங்க நிறைய பேர் விளம்பரம் பார்த்திருப்பீங்க. அதுல நீங்க தனித்தனியா ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்றதுக்கு பதிலா ரூ. 999 ஒரு போஸ்ட்பெய்ட் ஃபேமிலி பிளான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீபெய்டை ரீசார்ஜ் பண்ணி நிறுத்திட்டு போஸ்ட்பெய்டுக்கு மாறுறாங்க. எப்படி நெட்வொர்க் கம்பெனிகள் உங்ககிட்ட மறைச்ச அது ரிட்டர்ன் சார்ஜஸ் என்ன எடுக்காங்க அப்படிங்கிறத பத்தியும், உண்மையிலேயே ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ப்ரீபெய்ட் லாபமா அல்லது போஸ்ட்பெய்ட் லாபமா, இந்த வீடியோல அந்த பில்லுல இருக்கிற ரகசியத்தை தான் இன்னைக்கு நான் வீடியோல புட்டு வைக்க போறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க மக்களே. முதல்ல நம்ம நெட்வொர்க் மொபைல்காரங்க எப்படி நம்ம மண்டையை கழுவுறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல 4 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுக்கு ரூ. 299 ரீசார்ஜ் பண்றோம். அது சாதாரணமா ஒரு 1.5 GB பெர் டேக்கு ரீசார்ஜ் பண்றோம்னு வச்சுக்கிடுங்க. இதே 4 இன்டு ரூ. 299 4 பேருக்கு ரூ. 299 போட்டீங்கன்னா ரூ. 1196 மாசம் செலவாகுது. இது வெறும் 28 நாளைக்கு தான் மக்களே. இதைதான் அவங்க சுட்டி காட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்துங்க. எங்க கிட்ட 999 பிளான் இருக்கு. இதுல 4 பேருக்கு கனெக்ஷன் தரோம். டேட்டா மட்டும் ரோல் ஓவர் தரோம். எப்படின்னா, அவங்க வந்து டேட்டாவை வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு இந்த மாசம் இன்னைக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராவும் அந்த யூஸ் பண்ணாத இருக்க டேட்டாவையும் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் 30 நாள் இது வேலிடிட்டி கொடுக்குறாங்களாம். இப்போ நம்ம ப்ரீபெய்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி 28 டேஸ் தான் வேலிடிட்டி இருக்கும். ஆனா இந்த போஸ்ட்பெய்டு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ் இது இருக்குமா. மேலோட்டமா பார்க்கும்போது ஆமால நம்ம 1200க்கு பதில் நம்ம வெறும் ரூ. 999 ரீசார்ஜ் பண்ணலாம், நம்ம 4 பேரும் அன்லிமிட்டடா ரெட் யூஸ் பண்ணிக்கலாம்னு உங்க மனசுல தோணலாம். ஆனா அதுதான் மக்களே இல்ல. இந்த 999 ஃபேமிலி பிளான்ல ஒரே ஒரு மெம்பர் தான் பிரைமரி மெம்பரா இருக்க முடியும். அந்த பிரைமரி மெம்பரு இப்போ உங்களுடைய யாரெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்காங்களோ அந்த அது உள்ள போயிட்டு அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு தனித்தனியா ஆட் பண்ணணும் மக்களே. சரி, ஆட் பண்றது ஓகே ப்ரோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆட் பண்றதுல தான் ப்ரோ உங்களுக்கு ட்விஸ்டே வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 3 பேரையும் ஃப்ரீயா ஆட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் வச்சிருக்காங்க. அது சார்ஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெம்பருக்கு ரூ. 150 சார்ஜ் பண்றாங்க. அப்போ நீங்க 3 மெம்பருக்கு சார்ஜ் பண்ணும்போது பாருங்க ரூ. 450 அதிலேயே போயிருது. அப்போ நீங்க பாருங்க 999 பிளஸ் ஒரு 450 1449 கிட்ட வந்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டின்னு ஒரு அரசாங்கத்துக்கு வரி வேற கட்டுவீங்க. அது உதாரணத்துக்கு 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்கும். 1449க்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டினீங்க அப்படின்னா ரூ. 260 கிட்ட வரும் மக்களே. நீங்க ரூ. 260 சேர்த்து எவ்வளவு கட்டுவேன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 1700 சம்திங் நீங்க வந்து பே பண்றீங்க போஸ்ட்பெய்டுக்குன்னு. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நீங்க முதல் மாசத்துலயோ அல்லது நீங்க ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட்பெய்டு சிம்முக்கு நீங்க ஆக்டிவேட் பண்றதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒரு ரூ. 99 பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து கிட்டத்தட்ட ரூ. 115 கிட்ட எடுப்பாங்க. அப்போ மொத்தமா சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ரூ. 1820 கிட்ட சம்திங் வந்துருது. இப்போ நீங்க இப்போதைக்கு 4 பேருக்கு பிரிச்சு பாருங்க. இதுதான் அசல் அமௌண்ட். இப்போ நீங்க இப்போ 1800 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 1800 டிவைடட் பை 4 போடுங்க. 1800 டிவைட் பை 4 போட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 450 கிட்ட நீங்க ஒரு மெம்பருக்கு ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்றீங்க. அப்போ இதுல பாருங்க நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து இந்த நெட்வொர்க் கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்காங்க அப்படிங்கிறத. ப்ரீபெய்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் ரூ. 299 தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனா இப்போ சொல்லுங்க நீங்க எதுல லாபம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். ப்ரோ நீ சொல்றது கரெக்ட், 1700 வருது. ஆனா நமக்கு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஜியோ ஹாட்ஸ்டார் நமக்கு இலவசமா தராங்களே அப்படின்னு. இங்கதான் மக்களே நமக்கு நெட்வொர்க் கம்பெனிகளோட மாஸ்டர் பிளானே இருக்கு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஓடிடி ஆப்பை ஃப்ரீயா தரல மக்களே. உங்களுக்கு தெரியாமையே அவங்க உங்ககிட்ட இருந்து ரூ. 500 மாசம் ரூ. 500 உங்ககிட்ட இருந்து கறக்கதான் செய்தாங்க. இதே இது பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீபெய்டு ரீசார்ஜ்லயே யூஸ் பண்ணிட்டு நீங்க 1200க்கு 4 பேருக்கு ரூ. 1200 ரீசார்ஜ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம தனியா ரூ. 500 நீங்க அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரை நீங்க தனியாவே வாங்கிக்கலாம் தனித்தனி ஆப்ல போயிட்டு. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, ஒரு வித்தியாசமும் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, எல்லாரும் நமக்கு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு டைம் ஒர்க் இருக்கும், ஒரு டைம் ஒர்க் இல்லாம இருக்கும். நீங்க வந்து எல்லா நாளும் பார்த்துருப்பீங்கன்னு கேட்டா இருக்காது. ஆனா நீங்க ப்ரீபெய்டுக்கு நம்ம வந்து தேவையான ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். போஸ்ட்பெய்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸுக்கும் சேர்த்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. சரி, அப்போ போஸ்ட்பெய்ட் பிளான் வேஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். யாருக்குமே செட் ஆகாதா அப்படின்னு இல்ல மக்களே. இப்போ நீங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். அது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு சில கண்டிஷன் சொல்றேன் பாருங்க. இப்போ ஹை டேட்டா யூசர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு 200 ஜிபி 300 ஜிபி எனக்கு டேட்டா வேணும், நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. இப்போ வந்து டேட்டா ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கும். நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த டேட்டாவை நாளைக்கு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது செட் ஆகும். ரெண்டாவது,
இப்போ நீங்க கார்ப்பரேட் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்கலாம். அப்படி வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளைம் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ நீங்க போஸ்ட்பெய்ட் பிளான் யூஸ் பண்ணா மட்டும் தான் அவங்க கிளைம் பண்றக்கூடிய ஆப்ஷன் வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து போஸ்ட்பெய்ட் பிளான யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 3வது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு பணக்காரங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து நான் மாசம் மாசம் எதுக்குன்னு பார்த்து நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரூபா அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கணும். நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரூபா எடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம போஸ்ட்பெய்ட்ல இருந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருந்து ரூபா போய்க்கிட்டே இருக்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இது அந்த மாதிரி கஸ்டமருக்கு இது வந்து யூஸ். ஒரு நடுத்தர குடும்பத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட்பெய்ட் பிளான நம்ம ப்ரீபெய்ட் பிளானோட ஃப்ரீ அப்படின்னு நினைச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இது சூட்டே ஆகாது மக்களே. ஸோ இந்த போஸ்ட்பெய்ட் பிளானுக்கு யார் யாருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தாச்சு. முடிவா என்ன சொல்ல வரேன்னா பாத்தீங்கன்னா மக்களே, நீங்க ஆல்ரெடி கண்டினியூவா பண்ணிட்டு இருந்த அந்த ப்ரீபெய்ட் பிளான் இருக்கு பாத்தீங்களா, ரூ. 1200 4 பேருக்கு ரூ. 299 அந்த பிளானே நீங்க கண்டினியூ பண்ணி கொண்டு போறது பெஸ்ட். இன்னொன்னு அந்த விளம்பரத்துல வரக்கூடிய அந்த ரூ. 999 அந்த பிளானை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூ. 180 ஆட் ஆன் மெம்பர்ஸ்க்கு உள்ள சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபீஸ்னு ஒரு ரூ. 99 இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு நீங்க வீடியோலயே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இப்போ இப்போ நான் இதை பத்தி சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும் நம்புறேன். உங்க நண்பர்கள் யாரும் இந்த போஸ்ட்பெய்ட் ஃபேமிலி பிளானுக்கு மாறலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. நன்றி.